கோவையில் தைப்பூசத்தை முன்னிட்டு ஸ்ரீ அன்னபூரணி எலக்ட்ரிக்கல் சார்பாக மருதமலை முருகன் கோவில் அடிவாரத்தில் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. தைப்பூசத்தை முன்னிட்டு முருகப்பெருமானின் 7ஆம் படை வீடு என்றழைக்கப்படும் கோவை பிரசித்தி பெற்ற அருள்மிகு மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மருதமலை கோவிலுக்கு வரும் பாத யாத்திரை பக்தர்களுக்கு ஸ்ரீ அன்னபூரணி எலக்ட்ரிக்கல் சார்பாக காலை முதல் மாலை வரை அன்னதானம் வழங்கப்பட்டது. காலையில் வெண்பொங்கல், கேசரி, மதியம் வெரைட்டி ரைஸ் மற்றும் பக்தர்கள் அனைவருக்கும் கந்தசஷ்டி புத்தகம், பிஸ்கட், தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவைகள் கொடுக்கப்பட்டது. இந்த அன்னதான நிகழ்ச்சியில் பங்களிப்பாளர்களாக சாவித்ரி போட்டோஸ் குரூப், வெங்கட் பைவி பம்ப்ஸ், ஆனந்த் கல்யாண் ராமன், பெஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஸ்ரீனிவாசன், கார்னேஷன் கிரியேஷன் நாதன், கன்னிகா ட்ரேடிங் ஹவுஸ் நடராஜன், சித்ரா என்டர்பிரைசஸ் சுகுமார், ஐயப்பன், பாலாஜி ஆழ்வார், சங்கரராமன், சுந்தரவாதியார், ஜிவி ஆடியோ விஷன் அருண், ஜெயராமன், ஹரிஹரன், ஆனந்த் அரவிந்த் பில்டர்ஸ், சந்திரமௌலி, பாஸ்கரன், கிருஷ்ணமூர்த்தி, ஸ்ரீதர், ராமமூர்த்தி ஈரோடு, ரேவதி ராதாகிருஷ்ணன், ராமநாதன் மதுரை, விஸ்வநாதன் ஆதர்ஷ் சிவராமன் மற்றும் அன்னபூரணி உரிமையாளர் KS மாதவன், அன்னபூரணி மாதவன், M கார்த்திக், விஜயலட்சுமி கார்த்திக் அனைவரும் இணைந்து தைப்பூச விழா அன்னதானத்தை சிறப்பித்தனர். எல்லோருக்கும் வணக்கம். வருடா வருடம் நமது அன்னபூரணி எலக்ட்ரிக்கல் சார்பாக தைப்பூசத்திற்கு வருடா வருடம் நாங்கள் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் இந்த வருடமும் தைப்பூசத்திற்காக வரும் பக்த கோடிகள் அனைவருக்கும் அன்னதானமாக உணவுப் பொருட்கள் கொடுத்து காலையில் டிஃபன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கிறோம். ரெண்டாவது மதியம் உணவு கலந்த சாதம் அனைவருக்கும் கொடுத்துருக்கிறோம். வாட்டர் பாட்டில், தண்ணி பாட்டிலும், கந்தசஷ்டி கவசம் புக்கும் கொடுத்து எல்லா மக்களுக்கும் எங்களால் முடிந்த ஒரு இறைப்பணியில் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு 6 வருடங்களாக நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் ஆண்டவன் நிறைய அருளால் மேலும் இது தொடர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த அன்னதானத்திற்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.